வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஸ்மார்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்மார்ட் கோல்ஸ்னால் என்றால் என்ன, இதை பற்றி தான் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸ்மார்ட் கோல்ஸுங்கிறது SMART. ஸ்மார்ட் எஸ் அப்படின்னா ஸ்பெசிஃபிக், M அப்படின்னா மெஷரபிள், அப்புறம் SMA, ஏனா அச்சீவபிள், ஆர்னா ரியலிஸ்டிக், டீனா டைம் பவுண்ட். இதுதான் ஸ்மார்ட்னு சொல்கிறாங்க. SMART. இப்போ ஸ்பெசிஃபிக் பற்றி நம்ம எடுத்துக்கலாம். ஸ்பெசிஃபிக்னா குறிப்பிட்டு சொல்லக்கூடியது. இப்போது இது ஒரு தனி மனிதனை பொறுத்த மட்டும் அதோட ஸ்பெஷல் டேலண்ட்ஸை பொறுத்து இருக்குது, அவரோட ஸ்பெஷல் அபிலிட்டிஸை பொறுத்து இருக்குது, அவரோட ஒரு பர்டிகுலர் லைன் ஆஃப் ஸ்பெஷலைசேஷனில் தான் இருக்கணும். உதாரணத்துக்கு அவர் ஃபினான்ஸ் படித்து இருக்கின்றார், MBA ஃபினான்ஸ் படித்து இருக்கின்றார் அப்படின்னா அதில் கோல்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணணும். உதாரணத்துக்கு ஒரு மேக்ரோ கோல்னு சொல்லுவாங்க, ஸ்பெசிஃபிக் மேக்ரோ கோல். ஐ வாண்ட் டு பிகம் த வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் ஃபினான்ஸ் இன் த நெக்ஸ்ட் 12 years அப்படின்னு சொல்கிறது ஒரு மேக்ரோ கோல். மைக்ரோ கோல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த பெரிய இலக்கை அடைவதற்கு இவர் என்னெல்லாம் செய்ய வேண்டும். உதாரணம், ஐ வில் கேதர் எக்ஸ்பீரியன்ஸ், வைட்டல் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ வில் கேதர் வைட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், சப்ளையர் ரிலேட்டட் அக்கௌண்டிங், ஃபேக்ட்ரி ஆப்ரேஷன்ஸ் அண்ட் பேங்கிங் ஆப்ரேஷன்ஸ் இன் த நெக்ஸ்ட் 2 years அப்படின்னா இவர் உள்ள நுழைஞ்சு இவர் காமிக்கக்கூடிய திறமை, இவர் காமிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை வச்சுட்டு அவங்களே வேலை கொடுப்பாங்க. நான் இந்த 4-5 ஏரியாவில் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அவசியம். இதை தெரிந்தால்தான் அவர் முன்னுக்கு வர முடியும். இதில் நிறைய கம்பெனிஸ் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா காஸ்ட் கட்டிங் சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு சப்ளையர்னால் அவர்கிட்ட பேசும் பொழுது அவரோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் சில மாறுதல்களை செய்வதாம், இல்லைனா கொஞ்சம் பில்ஸை பின்னால் ஒரு வாரம் கழித்து வாங்கி கொள்ளும்படி சொல்லலாம். இப்போ அந்த மாதிரி செய்யும் பொழுது கம்பெனிக்கு கேஷ் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகும். அதாவது இன்று கொடுக்கக்கூடிய பணத்தை ஒரு வாரம் கழித்து கொடுப்பார்கள். இதான் நிறையா கம்பெனிகள் செய்கிறாங்க, முக்கால்வாசி எல்லா கம்பெனிகளும் செய்கிறாங்க. செய்யும் பொழுது என்னாகும், அவங்களுக்கு கேஷ் கொஞ்சம் இருக்கும் பேங்க்கில். அதுக்கு லிக்விட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 1 கோடி 2 கோடி சேரும்போது மியூச்சுவல் ஃபண்டில் லிக்விட் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. அதில் போட்டாங்கன்னா அவங்களுக்கு இது கிடைக்கும், இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் உதவி செய்யணும். கம்பெனியில் வேலை செய்து உங்களை நாலேஜை வளர்த்துக்கொள்வது மட்டுமல்ல, கம்பெனிக்கு நீங்கள் ஏதாவது நல்லது செய்யணும். இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது தான் இந்த. அதே எக்ஸாம்பிள் சொன்னால் in the next 5 years I would have become a manager. In 7 years I would have become a senior manager. In 9 years I would have become a general manager. And within 11 years I would become a vice president. அப்படின்னு சொன்னால் 11 வருஷம் 12 வருஷம் மேக்ஸிமம் 12 வருஷத்துக்குள்ளே நான் வைஸ் பிரசிடென்ட் ஆகிவிடுவேன் அப்படின்னு சொன்னால் அதற்குண்டான முயற்சிகளை அவர் செய்ய வேண்டும். உதாரணத்துக்கு ஃபேக்ட்ரி அக்கௌண்டிங்கில் மட்டுமே இருந்தால் போதாது, கார்ப்பரேட் ஃபினான்ஸ்க்கு அவர் செல்ல வேண்டும். இப்போது அவர் MBA ஃபினான்ஸ் மட்டும் படித்திருந்தால் போதாது. இப்போல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, CPAன்னு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது, அமெரிக்கன் குவாலிஃபிகேஷன். ஆனால் இந்தியாவில் உட்காந்தே நீங்கள் செய்யலாம். இல்லைனா அட்லீஸ்ட் ICWA காஸ்டிங்னு சொல்கிறாங்க, அது இப்போ CMAன்னு மாறி போச்சு. அந்த மாதிரி படிப்பு படிக்கணும். படிக்காமல் நீங்கள் இருக்கவே முடியாது. ஏன்னா போட்டி போடக்கூடிய அளவிற்கு எக்கச்சக்கமான பேர் போட்டி போடுவாங்க. ஒரே மார்க்கெட்டில் போட்டி போடுறாங்கன்னா உங்களுக்கு பேஸ்கெட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. இதே தான் கம்பெனிக்கும் பொருந்தும். ஒரு ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும் அந்த கோல். we are now marketing in 2 districts. In the next 5 years we plan to enter into 5 different states அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டேட்டாக சொல்லுவாங்க. வெஸ்ட் பெங்கால், ஒரிசா, மத்திய பிரதேஷ், பீகார் அண்ட் நியூ டெல்லி அப்படின்னு சொன்னாங்கன்னா இதுக்கு பேர் தான்
ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறது. கரெக்டாக இவங்க சொல்லி அடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க தமிழில். இந்த இதை தான் நாங்கள் செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் ஸ்பெசிஃபிக். ஸோ தனி மனிதனோட வாழ்க்கையில் எப்படி இந்த ஸ்பெசிஃபிக் கோல் வரும்னு சொல்லிட்டோம். கம்பெனிக்கு எப்படி ஸ்பெசிஃபிக் கோல் வரும்னு சொல்லிட்டோம். அடுத்தது என்ன? மெஷரபிள். இப்போ உதாரணத்துக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு அனுபவம் கிடைத்தது. ஒரு ரீசெண்டாக ஒரு ராணிப்பேட்டில் இருக்கிற ஒரு கடைக்கு போய் பன்னீர் சோடா இருக்கான்னு கேட்டோம். அவர் வந்து கேம்பா அப்படின்னு ஒரு 10 ரூபாய்க்கு பன்னீர் சோடா எடுத்து கொடுத்தாரு. அவர்கிட்ட கேட்டேன்னா, இது என்ன ரொம்ப புதுசாக இருக்கேன்னு. சார், இது கிட்டத்தட்ட 1 வருஷமாக நடந்துட்டு போயிட்டுருக்கு. அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 1 வருஷமாக போயிட்டுருக்கு. ஒரு நாளைக்கு மினிமம் குறைஞ்சபட்சம், அதாவது டிசம்பர் மாதம் குறைஞ்சபட்சம் விற்கிறது வந்து 150லேருந்து 200 இதான் சார் ஃபாஸ்ட் மூவிங். இதை தான் நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். பேர் போட்டால் கேம்பான்னு போட்டிருந்தது, மேட் இன் இண்டியான்னு போட்டிருந்தது. சின்ன கம்பெனி, ஏதோ ஒரு ஸ்மால் கம்பெனி. இப்போ அவங்க கேட்டேன்னா, சார் என்ன இவ்வளோ சின்னதாக இருக்குன்னு. சார் அதை பற்றி இல்லை சார், எக்கச்சக்கமான பொட்டி கடையில் போய் கேட்டீங்கன்னாலும் இந்த பூரா எல்லா கடையிலும் கிடைக்கக்கூடிய ஒரே ப்ராடக்ட் இந்த கேம்பா தான். ஸோ இது வந்து அருமையான மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த கேம்பா கம்பெனி வந்து கரெக்டாக சொல்கிறாங்க, மெஷரபிள், ரியலிஸ்டிக். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அச்சீவபிள்னு அடுத்தது அச்சீவபிள்னு வச்சுக்கோங்க. இந்த கேம்பா கம்பெனிக்காரங்க சொல்கிறாங்க, we will become a 25 crores company in the next 5 years அப்படின்னா பெரிய விஷயம் அது. இப்போ 5 கோடி ரூபாய் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க 25 கோடி ரூபாய்க்கு விரிவடைந்து நாங்கள் எங்கள் டேர்ன் ஓவர் வந்து 25 கோடி ரூபாய் இருக்கும் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ், அடுத்த 5 வருஷத்துல. தப்பே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன மார்க்கெட், கிராமங்கள் இல்லாட்டா சின்ன சின்ன ஊர், தமிழ்நாடை பொறுத்த மட்டும் கிராமம் டவுனும் கிடையாது, எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்றாயிட்டு இருக்கு. இதை தான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ தனி மனிதனோட இதை பொறுத்த மட்டும் ஸ்பெஷலைசேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவரோட திறமைகளை வளர்த்துக்கொள்வது எப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது கம்பெனியை பொறுத்த மட்டும் மார்க்கெட் லீடர்னு சொல்லுவாங்க. ஒரே இடத்துல அவங்க பெரிய லெவலில் வந்து அந்த பொசிஷனை விட்டு கொடுக்காமல் இருப்பது. இப்போ விட்டானியாக எடுத்துக்கணும். we want to be a market leader, we are already a market leader and we want to always be a market leader அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அதுதான் ரியலிஸ்டிக் கோல். அதுக்கு உண்டான அத்தனை முயற்சி அவங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஓகே, மாருதி இருக்குன்னா மாருதியும் அதே தான் பண்ணுறாங்க. we want to become a market leader அப்படின்னு கிடையாது. we are already a market leader, we will continue to be a market leader அப்படின்னு சொல்கிறது ரியலிஸ்டிக் கோல். அடுத்தது என்ன? டைம் பவுண்ட். டைம் பவுண்ட்னா இது வந்து மாருதி மாதிரி கம்பெனிக்கு எப்பொழுதுமே பொருந்தும். we will continue to be the market leader today and in the foreseeable future அப்படின்னா இன்னும் 10 வருஷத்துக்கு நாங்கள் மார்க்கெட் லீடராக தான் இருப்போம் அப்படிங்கிற சொல்கிறது தான் டைம் பவுண்ட். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் ஏதாவது ஒரு சின்ன தவறு நடந்தால் கூட கோல் வந்து சரியாக அமையாது. இதை தான் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கணும், ரொம்ப டைம் பவுண்டாக இருக்கணும். இப்போ 1-2 எக்ஸாம்பிள்ஸில் எங்கே தவறு நடந்ததுன்னு பார்க்கலாம். பிக் டாடி ஆஃப் ஆர்கனைஸ் ரீட்டெயில் அப்படின்னு பேர் வாங்கினவர் தான் கிஷோர் பியானி. அவர் என்ன சொன்னார்? நம்ம மெட்ராஸ் கம்பெனி நீல்கிரிஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது, அதை கூட வாங்கிட்டார். எல்லாம் வாங்கினார், எல்லாம் ஓகே. ஆனால் ஒரே ஒரு கோட்டை எங்கே கோட்டை விட்டார்னா, டவுன் டேர்ன் அப்படின்னா வாட் இஃப்னு கேட்கணும். என்றைக்குமே ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் வாட் இஃப் சினாரியோ. வாட் இஃப்னா ஏதாவது நடந்தால் என்ன செய்வது, ஏதாவது நடந்தால் வாட் இஃப் நடந்தால் என்ன செய்வது அப்படிங்கிறது பேர் தான் வாட் இஃப் சினாரியோ. இதை கேட்க தவறிட்டார். ஏன்னா கொரோனா டயத்தில் எக்கச்சக்கமாக வாங்க ஆரம்பிச்சிது. யாருமே பொருள் வாங்கலை, கம்மியாக பண்ணிட்டாங்க. செலவுக்கு நிறைய குடும்பங்கள் படுபட்டாங்க. நிறைய பேருக்கு பிரெட் வின்னர்ஸ், அதாவது குடும்ப தலைவர் இறந்து விட்டார் அப்படின்னா அவங்க கையில் பணம் இருக்காது. இல்லாட்டாலுமே ரொம்ப ஒரு எக்கனாமி டவுன் ஆச்சு, ரொம்ப எல்லாம் டவுன் ஆயிடுச்சு. அவரால் தாக்கு பிடிக்க முடியல. வேறு வழியே இல்லாத ரிலையன்ஸ்க்கு விற்கக்கூடிய அளவுக்கு போயிட்டாங்க. ஏன்னா கடன் ரொம்ப ஜாஸ்தியாச்சு. இதுக்கு முன்னாடியே வீடியோவில் நம்ம கடன் வாங்கி தொழில் செய்வது எவ்வளோ பெரிய குற்றம், எவ்வளோ பெரிய டேஞ்சர்னு பேசியிருக்கோம். இதுதான் நடந்தது. சுபிக்ஷாவும் அதே கதை தான். ஸோ இந்த மாதிரி கடன் ரொம்ப ஜாஸ்தி வாங்கிட்டா அதுலேருந்து நீங்கள் முன்னுக்கு வரவே முடியாது, வெளியில் வரவே முடியாது. அதுதான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக முடிச்சிடணும்.
ஸோ எந்த காலத்திலையும் எக்காரணத்தை கொண்டும் கடனே வாங்காமல் தொழில் செய்வது தான் மிக மிக சிறந்தது. நம்ம ஊரில் சிம்சன் குரூப் ஆகட்டும், முருகப்பா குரூப் ஆகட்டும், இல்லை டிவிஎஸ் குரூப் ஆகட்டும், 3 குரூப்புமே கடன் வாங்க மாட்டாங்க. கடன் வாங்கினாலும் அடைச்சிடுவாங்க. இதுதான் அவங்களுடைய சக்ஸஸுக்கு ரொம்ப பெரிய ஒரு விஷயமாக அமைந்து விட்டது. ஸோ இன்றைக்குமே ஸ்மார்ட் கோல்ஸுங்கிறது ஸ்பெசிஃபிக், மெஷரபிள், அச்சீவபிள், ரியலிஸ்டிக், டைம் பவுண்ட். அச்சீவபிள்ங்கிறது கரெக்டாக இருக்கணும். உதாரணத்துக்கு ஒருத்தர் சொல்கிறார், I will become the most well-known figure in the mutual fund industry in the next 20 years அப்படின்னா அது ஒரு அச்சீவபிள் தான். ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி திறமை இருக்குது. இப்போ ஒரு டிஜிஎம்மாக இருக்கார் ஒரு கம்பெனியில். அப்படின்னா அவர் வேறு இன்னொரு கம்பெனிக்கு போய் அவரோட திறமையை வளர்த்து கொண்டு வெரி வெல் நோன் ஃபிகர் அப்படின்னா அது ஒருத்துக்கு அவர் டிவியில் பேசுகிறதோ இல்லாட்டா அவர் ஒப்பீனியன் ஆர்டிகல்ஸ், நிறைய ஆர்டிகல்ஸ் எழுதி அவர் ஃபேமஸ் ஆகுதோ அவர் கையில் தான் இருக்குது. அப்படி ஆல்ரெடி ஒருத்தர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் பூண்டி புஷ்பம் காலேஜுங்கிற ஒரு காலேஜில், தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்குது, அந்த காலேஜில் படித்து விட்டு மும்பாய் சென்று இன்று 20-25 வருஷம் 30 வருஷம் அனுபவத்துக்கு பிறகு CEO, MD அண்ட் CEO ஆஃப் ஆதித்யா பிர்லா சன் லைஃப் லிமிடெட் அப்படின்னு ஒரு பெரிய கம்பெனிக்கு சிஇஓவாக இருக்கார். சாதாரண நிலைமையில் ஆரம்பித்து பல கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பொசிஷனில் அவர் இருக்கார். அவருடைய வாழ்க்கையை பயணத்தை புரிந்து கொண்டாலே நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்மார்ட் கோல்ஸோட அர்த்தமெல்லாம் புரியும். ஸோ இன்றைக்கி இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு வீடியோவில் நம்ம ஈரோடு பக்கத்தில் ஒரு சாக்லேட் கம்பெனி இப்போ நிறையா பன்னீர்லாம் பண்ணுறாங்க, மில்கி மிஸ்ட் அப்படின்னு. அந்த கம்பெனியோட வாழ்க்கையை நீங்கள் இது பண்ணாலும் உங்களுக்கு ஸ்மார்ட் கோல்ஸ் பற்றி நிறைய புரியும். ஆல்ரெடி இதை பற்றி பேசியிருக்கோம். அடுத்த நீங்கள் சில வீடியோஸில் கூட இந்த மாதிரி சக்ஸஸ் ஸ்டோரிஸை பற்றி நம்ம பேசும்போது உங்களுக்கு பல உண்மைகள் புரியும். ஸ்மார்ட் கோல்ஸுங்கிறது என்றைக்குமே நம்ம வாழ்க்கையோட இன்றியமையாத ஒரு அம்சம். இதை பற்றி நிறையா நம்ம ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் மூலமாக இன்றும் வேறு ஒரு காலேஜில் நான் ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது அதோட இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இதை பற்றி நான் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது மட்டும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு இதை மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், என்னுடைய சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி உதவி பண்ணுங்கள். மிக்க நன்றி. தேங்க்யூ.